அல்லேலூயா. யாகுவா நல்லவர், அவருடைய இரக்கம் என்றும் உள்ளது. அல்லேலூயா. நம் நடுவிலே அவர் அற்புதமான காரியங்களை செய்து வருகிறார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Hebrew chapter 12 verse 28. ಹೀಬ್ರರಿಗೆ ಬರೆದ ಪುಸ್ತಕ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. 28. ಆದ ಕಾರಣ ಯಾರೂ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಮಾಡೋಣ. அல்லேலூயா. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறதான இந்த வேத வசனத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ராஜ்யம் எப்படிப்பட்டதான ராஜ்யம் என்பதை இங்கே பார்க்கிறோம். ನಾವು ಓದಿದ ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಹೊಂದುವಂತ ರಾಜ್ಯ ಎಂತ ರಾಜ್ಯವಾಗಿರಬೇಕು ಎಂಬುದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ನಾವು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದೇವೆ. என்ன அதனுடைய பொருள் என்ன? ಅದರ ಅರ್ಥವಾದರೂ ಏನು? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அசைவுள்ள ராஜ்யங்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ರಾಜ್ಯಗಳು ಎಲ್ಲವೂ ಕದಲುವಂತ ರಾಜ್ಯಗಳಾಗಿರುತ್ತದೆ. ஒரு 5 வருடம் ஒரு பார்ட்டி ரூல் பண்ணுகிறது, அடுத்த 5 வருடம் வேற பார்ட்டி ரூல் செய்கிறது. 5 ವರ್ಷ ಒಂದು ಪಕ್ಷ ಅಧಿಕಾರ ನಡೆಸುತ್ತದೆ ಮತ್ತು 5 ವರ್ಷ ಬೇರೆ ಒಂದು ಪಕ್ಷ ಅಧಿಕಾರ ನಡೆಸುತ್ತದೆ. சில சமயங்களிலே ஒரு தேசம் ராஜாவால் ஆளுகை செய்யப்படுகிறது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ದೇಶವನ್ನು ರಾಜರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಾರೆ. சில சமயங்களிலே மிலிட்டரி கமாண்டராலே ஆளுகை செய்யப்படுகிறது. ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಮಿಲಿಟರಿ ಬಂದು ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತದೆ. அப்போ உதாரணத்துக்கு எந்த கண்ட்ரி சொல்லலாம்? பர்மா. பர்மாவில் எவ்வளவோ காலமா மிலிட்டரி ஆட்சி தான் இருந்துட்டு இருக்குது. ಬರ್ಮಾದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಕಾಲಗಳಿಂದ ಮಿಲಿಟರಿನೇ ಅಲ್ಲಿ ಅಧಿಕಾರ ನಡೆಸುತ್ತಿದೆ. சோ அநேக நாடுகள்ல இருக்கு, நமக்கு தெரியாது. ಈ ರೀತಿ ಅನೇಕ ದೇಶದಲ್ಲಿ ಇರಬಹುದು, ಆದರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நிலையான ராஜ்யங்கள் இல்லை. ಈ ರಾಜ್ಯಗಳೆಲ್ಲವೂ ಸ್ಥಿರವಾದ ರಾಜ್ಯಗಳು ಅಲ್ಲ. அல்லது மனுஷருடைய ராஜ்யங்கள் ஒன்றுமே நிலையான ராஜ்யம் இல்லை. ಮನುಷ್ಯರ ಯಾವ ರಾಜ್ಯವೂ ಸ್ಥಿರವಾದ ರಾಜ್ಯಗಳು ಅಲ್ಲ. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியது. ಆದರೆ ದೇವರ ರಾಜ್ಯವು ಎಂದೆಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುವಂತ ರಾಜ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 'அங்கே நேபுகாத் நேச்சார் என்கிறதான ராஜா, அங்கே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதான ராஜ்யம் என்று அவர் அங்கே அறிக்கை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 34ஆம் வசனம், verse 34. ದಾನಿಯೇಲನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಚನ. ಆ ಕಾಲವು ಕಳೆದ ಮೇಲೆ ನೇಬುಕದ್ ನೇಚರನಾದ ನಾನು ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ಕಣ್ಣೆತ್ತಲು ನನ್ನ ಬುದ್ಧಿಯು ಪುನಃ ನನ್ನ ಸ್ವಾಧೀನವಾಯಿತು. ಆಗ ನಾನು ಪರಮಾತ್ಮನನ್ನು ಕೊಂಡಾಡಿ ಸದಾ ಜೀವಿಸುವಾತನಿಗೆ ಸ್ತುತಿ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಸಲ್ಲಿಸಿದೆನು. ಆತನ ಆಳ್ವಿಕೆಯು ಶಾಶ್ವತ, ಆತನ ರಾಜ್ಯವು ತಲತಲಾಂತರವರೆಗೂ ನಿಲ್ಲುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனுஷனுடைய ராஜ்யங்கள் மாறக்கூடியவைகள், அவைகள் அசைவுள்ளதான ராஜ்யங்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் மாத்திரமே நிலையான ராஜ்யம்.
அதுதான் அசைவில்லாத ராஜ்யம். ಆ ರಾಜ್ಯವೇ ಅದು ಎಂದಿಗೂ ಕದಲಿಸಲಾರದಂತ ರಾಜ್ಯ. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை தேவன் நமக்கு தருவதாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ಅಂತ ರಾಜ್ಯವನ್ನು ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் இருக்கிறோம்? ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಂತ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ? அசைந்து போகிறதான ஒரு ராஜ்யத்திலே நாம் இருக்கிறோம். ಕದಲುವಂತ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಾವು ಇದ್ದೇವೆ. நாம் குடும்பங்களில் கூட அந்த ராஜ்யங்கள் மாறி மாறி போய்க்கொண்டே இருக்கும். ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿಯೂ ಸಹ ರಾಜ್ಯಗಳು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತವೆ. ஒரு குடும்பத்திலே கணவன் நன்றாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಒಂದು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಗಂಡನು ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿರಿ. அவர் அப்பொழுது அந்த குடும்பத்தின் ராஜாவாக இருப்பார். ಆಗ ಆ ಗಂಡನು ಆ ಕುಟುಂಬಕ್ಕೆ ರಾಜನಾಗಿರುವನು. எப்பொழுது அவர் ரிட்டையர் ஆகி போய்விடுகிறாரோ, ಯಾವಾಗ ಆತನು ನಿವೃತ್ತಿ ಹೊಂದಿ ಹೋಗುತ್ತಾನೋ, அல்லது எப்பொழுது அந்த கணவனிடத்திலிருந்து வருமானம் நின்று போகிறதோ, ಯಾವಾಗ ಆ ಗಂಡನ ಬಳಿಯಿಂದ ಸಂಪಾದನೆ ನಿಂತು ಹೋಗುತ್ತದೋ, அப்ப அவருக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்ன? ಆಗ ಆತನಿಗೆ ಕೊಡುವಂತ ಹೆಸರು ಯಾವುದು? தண்டச்சோறு. என்ன பேரு? ஏன்னா அவருடைய ராஜ்யம் மாறிவிட்டது. ಏಕೆಂದರೆ ಆತನ ರಾಜ್ಯವು ಬದಲಾವಣೆಯಾಗಿದೆ. இப்பொழுது அந்த வீட்டிலே மகனோ மகளோ நன்றாக சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால், ಈಗ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಮಗನಾಗಲಿ ಮಗಳಾಗಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ, இப்ப ராஜ்யம் அவருடைய கையில் வந்துவிடும். ಈಗ ಆ ಮನೆಯ ರಾಜ್ಯ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஆக வீட்டில் கூட அந்த ராஜ்யம் நிலையான ராஜ்யம் இல்லை. ಆದ್ದರಿಂದ ಮನೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಆ ರಾಜ್ಯ ಶಾಶ್ವತವಾದುದಲ್ಲ. ஆனால் அந்த வீட்டில் ஒருவன் தேவனுக்கு பயந்தவனாய் இருப்பானானால், ಆದರೆ ಆ ಮನೆಯಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಬ್ಬನ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರುವುದಾದರೆ, அந்த ராஜ்யம் என்றென்றைக்கும் நிற்கும். ಆಮೆನ್, ಅಂತ ರಾಜ್ಯ ಎಂದೆಂದಿಗೂ ನಿಲ್ಲುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் உங்கள் வீட்டிலே மிகவும் சிறியவர்களாக எண்ணப்பட்டிருக்கலாம். ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಚಿಕ್ಕವರಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. ஆனால் எப்பொழுது நீங்கள் தேவனை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நீங்கள் மாறி போனீர்களோ, ಯಾವಾಗ ದೇವರನ್ನು ಸ್ವಂತ ರಕ್ಷಕನಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ಬದಲಾವಣೆ ಹೊಂದಿದ್ದೀರೋ, தேவன் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಾಲವಲ್ಲದೆ ತಲೆಯಾದ ಮಾಡಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு காலம் நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிறீர்களோ அவ்வளவு காலம் உங்கள் ராஜ்யம் உங்கள் வீட்டை விட்டு போகவே போகாது. ನೀವು ಎಲ್ಲಿಯ ತನಕ ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರ್ತೀರೋ ಅಲ್ಲಿಯ ತನಕ ನಿಮ್ಮ ರಾಜ್ಯ ಮನೆಯಿಂದ ಎಂದಿಗೂ ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. என் அனுபவ சாட்சி அது. ಅದು ನನ್ನ ಅನುಭವದ ಸಾಕ್ಷ್ಯ. அநேகருடைய வாழ்க்கையில இதை நான் பார்த்திருக்கிறேன். ನಾನು ಅನೇಕ ಜೀವನದಲ್ಲಿ ಇದನ್ನು ನೋಡಿದ್ದೇನೆ. எந்த ஒரு மனிதன் அல்லது எந்த ஒரு மனுஷி தேவனை உறுதியாக பிடித்து கொண்டார்களோ, ಯಾವ ಒಬ್ಬ ಗಂಡಸಾಗಲಿ ಹೆಂಗಸಾಗಲಿ ದೇವರನ್ನು ಶಾಶ್ವತವಾಗಿ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುತ್ತಾನೋ, கிட்டத்தட்ட அவர்கள்தான் அந்த குடும்பத்தையே ஆளுகிறவர்களாக காணப்படுவார்கள். ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅವರೇ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. ஒருவேளை அது சின்ன பிள்ளையாக இருக்கட்டும், ಒಂದು ವೇಳೆ ಅದು ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿರಲಿ, அதாவது அந்த குடும்பத்தில் கடைசி பிள்ளையாக வேண்டுமானால் இருக்கட்டும், ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಮಗುವಾಗಿರಲಿ, குடும்பத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களுக்கு தகப்பன் அந்த பிள்ளையின் இடத்தில் ஆலோசனை கேட்பார். ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಂತ ಎಲ್ಲ ವಿಷಯಗಳಿಗೂ ಮಗನು ಆ ಚಿಕ್ಕ ಮಗನನ್ನು ಆತನ ಆಲೋಚನೆ ಕೇಳುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறபடியினாலே ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದರಿಂದ உலகம் அவர்களுக்கு பயந்திருக்கும். ಲೋಕ ಅವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது நமக்கு கிடைக்கிறதான மிகப்பெரிய பாக்கியம், அருமையான தெய்வ பிள்ளைகளே. ಅದು ನಮಗೆ ಹೆಚ್ಚಾಗಿ ಸಿಗುವಂತ ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯ ಪ್ರಿಯರೇ. சோ அப்படிப்பட்டதான ஒரு அசையாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಅಂತ ಕನಸಿನ ರಾಜ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದಿದ್ದಾರೆ. சோ அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய நாம். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು. அப்ப சவுல் அப்போஸ்தலனுக்கு அந்த விசுவாசிகள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ಅಪೊಸ್ತಲನಾದ ಸೌಲನಿಗೆ ಮನುಷ್ಯರ ದೇವರ ಮೇಲೆ ಅಷ್ಟು ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ. பைத்தியமாய் தோன்றுகிறதான என்னுடைய சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்கும்படியாக நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்களே, ಹುಚ್ಚತನವಾಗಿ ಮಾತನಾಡುವ ನನ್ನ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಲ್ಲ, நீங்கள் சாதாரணமான ஜனங்கள் இல்லை. ನೀವು ಸಾಧಾರಣವಾದ ಜನರಲ್ಲ. நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ನೀವು ಕನಸಿನ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾಗಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களில் எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது? நான் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, நாம எதற்கு சொந்தக்காரர்கள்? ನಾವು ಯಾವುದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ಕನಸಿನ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಸಂಬಂಧಪಟ್ಟವರಾಗಿದ್ದೇವೆ.
நம்மிடத்திலே பணம் இருக்கும் பொழுது, அல்லது நம்ம தாய் தகப்பன்மார் சம்பாதித்து வைத்த, அல்லது நம்முடைய முப்பாட்டன் சம்பாதித்து வைத்ததான சொத்துக்கள் நாம் நிலையானது, சாஸ்வதமானது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯಾಗಲಿ ನಮ್ಮ ತಾತ ತಾತಂದ್ರು ಮುತ್ತಾತರಾಗಲಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡಿದ ಆಸ್ತಿಯನ್ನು ನಾವು ನಂಬಿಕೊಂಡಿರಬಾರದು. ஆனால் எத்தனை பேரிடத்திலே அவர்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அதை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை உண்டாயிருக்கு. ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿದ್ದೀರಿ ಅಂತ ಸಂಪಾದನೆಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಆಸ್ತಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬಂದವರಾಗಿದ್ದಾರೆ. ஆகையினால தான் தேவன் சொல்லுகிறார், உன் ஐஸ்வர்யம் மிகுதியானால் உன் நம்பிக்கையை அதன் மேல் வைக்காதே என்று சொல்லு. ಆದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ನಿನ್ನ ಐಶ್ವರ್ಯ ವ್ಯರ್ಥವಾದದ್ದು, ಅದರ ಮೇಲೆ ನೀ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಡ. காரணம் அதெல்லாம் அசைவுள்ள ராஜ்யங்கள். ಕಾರಣ ಅವೆಲ್ಲವೂ ಕದಲಿಸುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. அவைகள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். ಅವು ಎಲ್ಲವೂ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಹೋಗುತ್ತವೆ. ஆனால் மரியாள் என்ன செய்தாள்? ಆದರೆ ಮರಿಯಳು ಏನನ್ನು ಮಾಡಿದಳು? தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ತನ್ನಿಂದ ಅಗಲಿಸಲಾರದಂತಹ ಒಳ್ಳೆಯ ಪಾಲನ್ನು ಆಕೆ ಆರಿಸಿಕೊಂಡಳು. ஆமென். ಆಮೆನ್. அது ஒரு காலமும் அவளை விட்டு எடுபடாது. ಅದು ಎಂದಿಗೂ ಆಕೆಯಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. அவள் அங்கே ஒரு ராணியாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அது ஒரு காலமும் அவளை விட்டு எடுபடாது. ಅಲ್ಲಿ ಆಕೆ ಒಂದು ರಾಣಿಯಾಗಿ ಅಭಿಷೇಕ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ ಅದೆಂದಿಗೂ ಯಾರಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು நீங்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் அந்த பங்கு உங்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படாது. ನೀವು ರಾಜನಾಗಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರಾದರೆ ನಿಮ್ಮ ಪಾಲು ಯಾರು ತೆಗೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? காரணம், நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்கள். ಯಾಕಂದರೆ ನೀವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜನಿಗೆ ನೀವು ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எவ்வளவு உறுதியாக நீங்க நம்புறீங்க பிரியமானவர்களே? ದೃಢವಾಗಿ ನಂಬುತ್ತೀರಿ ಪ್ರಿಯರೇ. நிச்சயமாக தேவன் அதை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ಆಮೆನ್. ಖಂಡಿತವಾಗಲೂ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅದನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. நீங்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். ನೀವು ಈ ಲೋಕವನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. உலகம் உங்களை என்ன வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளட்டும். ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಏನು ಬೇಕಾದರೂ ಹೇಳಲಿ. உங்களை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவு வேறு. ದೇವರು ನಿಮ್ಮ ಕುರಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡಿರುವ ಆಲೋಚನೆಗಳೇ ಬೇರೆ ಆಗಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 24:9 வாசிங்க. எரேமியா 24 29:11. எரேமியா 29:11. ஜெரமியா chapter 29 verse 11. ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 29ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ಇವರಿಗೆ ಗತಿಯಾಗಲಿ, ನಿರೀಕ್ಷೆ ಇರಲಿ ಎಂದು ನಾನು ನಿಮ್ಮ ವಿಷಯದಲ್ಲಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನಾನೇ ಬಲ್ಲೆನು. ಅವು ಅಹಿತವಾದ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ, ಹಿತದ ಯೋಚನೆಗಳೇ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று யாகுவா சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரை குறித்து அவர் அப்படி நினைக்கிறார்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಆತನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ? அசைவில்லாத ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகிய நம்மை குறித்து அவர் அப்படி நினைத்திருக்கிறார். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಾಗಿರುವ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಆತನು ಈ ರೀತಿ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹalleluya. நாம் சாதாரண மனுஷர்கள் அல்ல. ನಾವು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯರಲ್ಲ. நம்முடைய ராஜ்யம் அசைவுள்ள ராஜ்யம் அல்ல. ನಮ್ಮ ರಾಜ್ಯವು ಕದಲಿಸುವಂತ நாம் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ಕದಲಿಸ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದೀವಿ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ನಮ್ಮ ಬಿಡಾರಗಳು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇವೆ ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. குடியிருப்பு என்று சொன்னால் ಗುಡಾರಗಳು ಎಂದು ಹೇಳಿದರೆ குடியிருப்பின் உரிமை. ಆ ಗುಡಾರಗಳ ಹಕ್ಕು. நமக்கு வேற நாடுகளில் போகும்போது அங்கே நமக்கு குடியிருப்பு உரிமை கிடைப்பதில்லை. ಅಲ್ಲಿ ಹೋದರೆ ನಮಗೆ ನಾಗರಿಕರ ಹಕ್ಕು ಇರುವುದಿಲ್ಲ. அங்கே தற்காலிகமான குடியிருப்பு உரிமை கிடைக்கிறது. ಅಲ್ಲಿ ತಾತ್ಕಾಲಿಕವಾದ ಅಲ್ಲಿ ಹಕ್ಕು ಇರುತ್ತದೆ. உங்களுக்கு நிரந்தரமான குடியிருப்பு உரிமை எங்கே இருக்கிறது? ನಿಮಗೆ ಶಾಶ್ವತವಾದ ಹಕ್ಕು ಎಲ್ಲಿರುತ್ತದೆ? நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்தீர்களோ அந்த நாட்டில் தான் உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. ನೀವು ಎಲ್ಲಿ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿದ್ದರೋ ಆ ದೇಶದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಆ ಹಕ್ಕು ಇರುತ್ತದೆ. இப்பொழுது சிலோனிலிருந்து அநேகர் வந்து நம் நாட்டில் குடியேறி இருக்கிறார்கள். ಈಗ ಸಿಲೋನಲ್ಲಿ ಅನೇಕರು ಬಂದು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. பர்மாவிலிருந்து அநேகர் வந்து நம் நாட்டிலே குடியேறி இருக்கிறார்கள். ಇಲ್ಲಿಂದ ಬಂದು ಅನೇಕರು ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. அவர்கள் எத்தனை வருஷம் நம் ஊரிலே அவர்கள் இருந்தாலும் ಅವರು ಎಷ್ಟು ವರ್ಷ ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அவர்களுக்கு குடியிருப்பு உரிமை கிடையாது. ಅವರಿಗೆ ನಾಗರಿಕರ ಹಕ್ಕು ಇರುವುದಿಲ್ಲ. அவர்கள் அகதிகள் என்றுதான் கருதப்படுவார்கள். ಅವರು ಅಲೆಮಾರಿಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. சோ அவர்களுக்கு அகதிகளுக்குள்ள எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்கும். ಆದ್ದರಿಂದ ಅಲೆಮಾರಿಗಳಿಗೆ ಸಿಗುವಂತ ಎಲ್ಲ ಹಕ್ಕು ಅವರಿಗೆ ಸಿಗುತ್ತದೆ.
ஆனால் குடியிருப்பின் உரிமை அவர்களுக்கு கிடைக்காது. ಆದರೆ ನಾಗರಿಕರ ಹಕ್ಕು ಅವರಿಗೆ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. நாங்கள் அரபு தேசத்திலே வேலை செய்திருக்கிறோம். ನಾವು ಅರಬ್ ದೇಶದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇವೆ. அங்கே போய் நாம் நல்ல நல்ல பெரிய பெரிய கம்பெனிகளை நாம் உருவாக்க முடியும். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಂಪನಿಗಳು நல்ல பிசினஸ் எல்லாம் உருவாக்க முடியும். ಒಳ್ಳೆಯ ನಾವು ಬಿಸ್ನೆಸ್ ಅನ್ನು ಮಾಡಬಹುದು. நீங்கள் எவ்வளவு பெரிய அளவுக்கு நீங்கள் வளர்ந்தாலும் ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಮಟ್ಟಿಗೆ ಬೆಳೆದರೂ ಕೂಡ அந்த பிசினஸுக்கு நீங்கள் சொந்தக்காரர்களாக மாறவே முடியாது. ಆ ಬಿಸ್ನೆಸ್ಗೆ ನೀವು ಹಕ್ಕುದಾರರಾಗಿ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. அந்த பிசினஸ்க்கு சொந்தக்காரன் அந்த நாட்டில் உள்ள ஒருவன் தான் அதற்கு சொந்தக்காரனாக முடியும். ಆ ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಅವನು ಆ ದೇಶದವನು ಮಾತ್ರನೇ ಹಕ್ಕುದಾರರಾಗಿರುತ್ತಾನೆ. காரணம், நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்கள் அந்த நாட்டில் பிறந்தவர்கள் அல்ல. ನೀವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದರೋ ಆದರೆ ನೀವು ಆ ದೇಶದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದವರು ಅಲ್ಲ. அப்போ நாம் யார் என்று வேதம் சொல்லுகிறது? ಆದ್ದರಿಂದ ನಾವು ಯಾರು ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நமக்கு இருக்கிற குடியிருப்பு உரிமை எங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறது? ನಮಗೆ ನಾಗರಿಕರ ಹಕ್ಕು ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತದೆ. பரலோகத்தில் இருக்கிறது. ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. அப்படியானால் நீங்கள் பரலோகவாசிகள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. ஒருவருக்கு அமெரிக்க குடியுரிமை இருக்கிறது என்று சொன்னால் ಒಬ್ಬನಿಗೆ ನಾಗರಿಕರ ಹಕ್ಕು ಇರುವುದು ಎಂದರೆ அவனை அமெரிக்கன் என்று சொல்லுகிறோம். ಅವರ ಆತನನ್ನು ಅಮೆರಿಕದವರು. ஒருவனுக்கு இந்திய குடியுரிமை இருக்கிறது என்று சொன்னால் ಒಬ್ಬನಿಗೆ ಭಾರತ ದೇಶದ ನಾಗರಿಕರು ಎಂಬ ಹೆಸರಿದ್ದರೆ அவனை இந்தியன் என்று சொல்லுகிறோம். ಅವನು ಭಾರತೀಯನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. பரலோகத்தில் உங்களுக்கு குடியிருப்பு இருக்கிறது என்றால் நீங்கள் யார்? ಆದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಾಗರಿಕ ಹಕ್ಕು ಇದೆ ಎಂದರೆ ನೀವು ಯಾರು? ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் பரலோகவாசிகள். ನೀವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் உங்களிடத்தில் ஈடுபடும் பொழுதெல்லாம் ஒரு பரலோகவாசியிடத்தில் எப்படி ஈடுபட வேண்டுமோ அப்படித்தான் உங்களிடத்தில் ஈடுபடுவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರುವಾಗ ಒಂದು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು ಹೇಗಿರುತ್ತಾನೋ ಆ ರೀತಿ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಆತನು ಐಕ್ಯವಾಗಿರುತ್ತಾನೆ. அந்த பரலோகவாசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் கொடுக்கப்படுமோ அந்த நன்மைகளை தேவன் உங்களுக்கு தருவார். ಆ ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗೆ ದೇವರು ಎಂತಹ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಕೊಡುತ್ತಾನೋ ಆ ರೀತಿ ನಿಮಗೂ ಆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த எல்லா நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு தருவார். ಆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் நீங்கள் பரலோகவாசிகளாய் இருப்பதினாலே அவை எல்லாவற்றிற்கும் நீங்கள் உரிமை உள்ளவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். ಏಕೆಂದರೆ ನೀವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳಾಗಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲರಿಗೂ ನೀವು ಬಾಧ್ಯರಾಗಿ ಇರುತ್ತೀರಿ. இன்றைக்கு அநேகருக்கு நமக்கு என்னவெல்லாம் நன்மை இருக்கிறது என்று தெரியாது. ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಅನೇಕರಿಗೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೇನ ಒಳ್ಳೆಯದಿದೆ ಎಂದು ಗೊತ್ತೇ ಇಲ್ಲ. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சில விஷயங்களை நான் சொல்றேன். ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವಂತ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நம்ம கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, இந்த ஏடிஎம் கார்டுல என்னென்ன நன்மைகள் இருக்கு? ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವ ಎಟಿಎಂಗಳಲ್ಲಿ ಏನೇನು ಒಳ್ಳೆಯದು ಇದೆ? என்ன பிரதர்? இல்லையா, காசு எடுத்துக்கலாம். பிரைஸ் ஆகுவா. அந்த ஏடிஎம் கார்டுல என்ன இருக்குது? இன்சூரன்ஸ் இருக்கிறது. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனா நீங்க அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். யாருக்கும் தெரியாது இல்லையா? ஆனா தெரிஞ்ச ஒருத்தர் இங்க இருந்ததுனால இப்ப நான் பேசுறது உண்மை என்று நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். அந்த வெறும் ஏடிஎம் கார்டுல உங்களுக்கு என்ன இருக்குது? இன்சூரன்ஸ் இருக்கிறது. சரியான வழியில் போனால் நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஈவன் மரணமானால் உங்களுடைய உரிமை உள்ளவர்கள் அந்த தொகையை பெற்றுக்கொள்ளலாம். சரிதானா பிரதர்? ஏடிஎம் கார்டுல இப்படி ஒரு நன்மை இருக்கு. அப்ப நமக்கு தெரியல, ஆனா தலைமுறை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அதுல எனக்கு என்ன இருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. இப்போ இந்திய குடிமகனாக இருப்பதினால எனக்குரிய நன்மை என்ன என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோமா? ನಾನು ಭಾರತೀಯ ನಾಗರಿಕನಾಗಿರುವುದರಿಂದ ಅದರಲ್ಲಿ ಏನೇನು ಹಕ್ಕುಗಳಿವೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? டோல்கேட்ஸ் இருக்குதா? இந்தியா முழுக்க டோல்கேட்ஸ் இருக்கு. டோல்கேட்ஸ்ல என்னென்ன நன்மைகள் இருக்குது தெரியுமா? இருக்காது. 2 டோல்கேட்டுக்கு இடையில உங்க வண்டி பஞ்சர் ஆகி போச்சுன்னா நீங்க டோல்கேட்டுக்கு போன் பண்ணா அவன் வந்து அந்த பஞ்சரை சரி பண்ணி கொடுத்துட்டு போவான். தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? ஃப்ரீயா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் ஃப்ரீயா ஆம்புலன்ஸ் அங்க வர வச்சு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பான். இப்படி அநேக நன்மைகள் அந்த டோல்கேட்ல இருக்குது. நம்ம என்ன ஜஸ்ட் காசு கொடுத்து அதை கடந்து போறது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுல நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது என்று நான் சொன்னதுல யாராவது ஒத்துக்கிறீங்களா? டோல்கேட்ல உள்ள நன்மை இருக்குது. எஸ், அங்க பிரதர் முனி கிருஷ்ணா, சிஸ்டர் சசிகலா கை தூக்குறாங்க.
தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் இது போல நீங்கள் பரலோகவாசியா இருப்பதினாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ಇದೇ ರೀತಿ ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳಾಗಿರುವ ನಮಗೆ ಏನೇನು ಒಳ್ಳೆಯದಿದೆ ಎಂದು ಗೊತ್ತಿರಬೇಕು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக தேவன் எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அவைகளை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ಹೌದು ಪ್ರಿಯರೇ, ದೇವರು ನಿಮಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ಗೊತ್ತಾದರೆ ಅದನ್ನು ಸುಲಭವಾಗಿ ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஏனென்றால் பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லியிருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ನೆರವೇರುವ ಪ್ರಕಾರ ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನೆರವೇರಲಿ. ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்தில் போனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, இந்த பூமியிலேயே பரலோக வாசியாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அத்தனைக்கும் உரிமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள். ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನೇನು ಒಳ್ಳೆಯದೆ ತಿಳಿದಿದ್ದೀರೋ ಅದು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅವು ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ದೊರಕುವಂತಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அப்போ என்னெல்லாம் எனக்கு பரலோகத்தில் நான் பரலோகவாசியா இருந்தால் எனக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறதை இன்றைக்கு போயாகிலும் ஒவ்வொருவரும் வேதத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ನೀವು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಿದೆ ಎಂದು ನೀವು ಇದೆಂದರೆ ಸತ್ಯವೇದನ್ನು ಹೋಗಿ ಎಲ್ಲರೂ ಕಂಡು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. இந்த உலகத்தாருக்கு இல்லாத நன்மைகள் பரலோகவாசிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಸಿಗಲಾರದಂತಹ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳಿಗೆ ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இன்றைக்கு சகோதரி பிரீத்தி எடுத்ததான அந்த சங்கீதத்திலே நாம் இதை குறித்து பார்க்கிறோம். ಸಹೋದರಿ ಪ್ರೀತಿ ತೆಗೆದಂತಹ ಸಂಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ಇದನ್ನು ನೋಡುತ್ತೇವೆ. ஆசாப் என்கிறவர் பரலோகவாசி, ಆಸಾಫ್ ಎಂಬುವವರು ಪರಲೋಕ ನಿವಾಸಿ, மற்றவர்கள் பூலோகவாசிகள். ಬೇರೆಯವರು ಅವರು ಭೂಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ. ஆனால் இந்த பூலோகவாசிகளாகிய துன்மார்க்கர் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது போல் தோற்றம், ஒரு மாயையான தோற்றம் அங்கே தெரிகிறது. ಆದರೆ ಈ ಭೂಲೋಕ ನಿವಾಸಿ ಎಲ್ಲವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಒಂದು ಮಾಯೆ ಕಾಣಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. அது வெறும் மாயைதான். ಅದು ಬರೀ ಮಾಯೆಯೇ. ஏனென்றால் ஒரு நிமிஷத்தில் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ಏಕೆಂದರೆ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅವರು ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. அந்த சங்கீதத்துல கடைசியில ஆசாப் என்ன சொல்லுகிறாரு? சங்கீதம் 73 கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமா, 28ஆம் வசனத்துல சொல்லும்போது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ನನಗಾದರೂ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯವೇ ಭಾಗ್ಯ. பேங்க்ல பேலன்ஸ் இல்ல சிஸ்டர், பேங்க்ல பேலன்ஸ் இல்ல. ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது, அதனால அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சோ பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇಲ್ಲ, சொந்தம்னு சொல்லிக் கொள்வதற்கு ஒரு வீடு இல்ல. ಸ್ವಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಂದು ಮನೆ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா அவர் பரலோகவாசி. ಆದರೆ ಆತನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ನಾನು ಯಾವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡು ಇರುವುದೇ ಒಳ್ಳೆಯದು. எனக்கு வீடு இருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் போனாலும் சரி. ನನಗೆ ಮನೆ ಇದ್ದರೂ ಸರಿ, ಮನೆ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿ. எனக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி. ನನಗೆ ಬ್ಯಾಂಕ್ನಲ್ಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ, ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸರಿಯೇ. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். ನನಗಾದರೂ ದೇವರನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಒಳ್ಳೆಯದು. காரணம் நான் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். ಕಾರಣ ನಾನು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಕನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் ನಾವು ಕದಲಿತ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ತಿಳಿದುಕೊಂಡರೆ நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் அதை சார்ந்தே இருக்கும். ನಮ್ಮ ಹೃದಯ ಯೋಚನೆಗಳು ಎಲ್ಲವೂ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವುಗಳಾಗಿರುತ್ತದೆ. அசைந்து போகிற ராஜ்யத்துக்குரியவர்கள் சிந்திப்பது போல நாம் சிந்திக்க மாட்டோம். ಕದಲುವಂತ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ಯೋಚಿಸುವ ಪ್ರಕಾರ ನಾವು ಯೋಚಿಸುವುದಿಲ್ಲ. அதே போல அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரன் என்ற எண்ணம் நம் மனதில் இருக்குமானால் ಅದೇ ರೀತಿ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಾಧ್ಯರು ಎಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அசைவுள்ள ராஜ்யத்தில் உள்ளவர்கள் பேசுகிறது போல இருக்காது. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಹೊರಡುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ಕದಲಿಸುವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ, இருக்கவும் கூடாது. ಇರಲೂಬಾರದು. ஹல்லேலூயா. Hallelujah. நீங்கள் ஏன் சகோதரரை இப்படி பேசுகிறீர்கள்? ನೀವು ಏಕೆ ಸಹೋದರರೇ ಈ ರೀತಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಿ? காரணம் நான் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். ಕಾರಣ ನಾನು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯನು. ஹல்லேலூயா. Hallelujah.
நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா பிரதர்? ನಾಳೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನು ಬೇಡವಾದ ಸಹೋದರನೇ, எனக்கென்று ஒரு சொத்து அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ನನಗಾಗಿ ಒಂದು ಸ್ವಂತದ್ದು ಅಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பரலோகவாசி. ನನ್ನ ಪರಲೋಕ ನಿವಾಸಿ. நான் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். ನಾನು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ஆகவே மாறி போகிற ராஜ்யங்களில் உள்ளவர்கள் சிந்திப்பது போல நான் சிந்திக்க மாட்டேன். ಬದಲಾವಣೆ ಆಗುವಂತ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಯೋಚನೆ ಮಾಡೋ ಪ್ರಕಾರ ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. மாறி போகிற ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் பேசுவது போல நான் பேச மாட்டேன். ಬದಲಾವಣೆ ಆಗುವ ರಾಜ್ಯದವರು ಮಾತನಾಡುವ ಪ್ರಕಾರ ನಾನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. மாறி போகிற ராஜ்யத்தில் உள்ளவர்கள் செய்கிறது போல நான் செய்ய மாட்டேன். ಬದಲಾವಣೆ ಆಗುವ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಇರುವವರು ಮಾಡುವ ಪ್ರಕಾರ ನಾನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் என்னுடைய வேதத்திலே தேவன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನನ್ನ ದೇವರು ಬರೆದು ಅದನ್ನು ರುಜು ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. தன் சொந்த கையாலே அவர் எழுதி கொடுத்திருக்கிறபடியினாலே ಆತನ ಸ್ವಂತ ಕೈಯಿಂದ ಬರೆದು ಕೊಟ್ಟು ಇರುವುದರಿಂದ அந்த எழுத்தை யாரும் மாற்ற முடியாது. ಆ ರುಜುವನ್ನು ಯಾರು ಬದಲಾಯಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Corinthians chapter 2 verse 9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. ஆனால் நமக்கோ தேவன் அவருடைய ஆவியினாலே அதை வெளிப்படுத்தினார். 1 ಕೊರಿಂಥಿಯರ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. ಆದರೆ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ದೇವರು ತನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗಾಗಿ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವುದೆಲ್ಲವನ್ನು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿ ಕೇಳಲಿಲ್ಲ, ಅದರ ಭಾವನೆಯು ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ எழுதி இருக்கிறபடி தேவன் ஆயத்த பண்ணினவைகளை நீ சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் ಆದ್ದರಿಂದ ಬರೆದಿರುವ ಪ್ರಕಾರ ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ தேவனில் அன்பு கூற வேண்டும். ನೀನು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. முழு இருதயத்தோடு நீ அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ನೀನು ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. அதைத்தான் நாம் கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். ಅದೇ ನಾವು ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ. இதையே நாம் வாசித்ததான எபிரேயருக்கு திரும்பி வருவோம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அல்லேலூயா. ஹalleluya. இதுவரைக்கும் நான் உங்களிடத்தில் எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன்? ನಾವು ಇಲ್ಲಿಯ ತನಕ ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇವೆ? நாம் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். ನಾವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರು. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அசைவுள்ள ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲೋ ಕದಲುವಂತ ರಾಜ್ಯದಲ್ಲಿದ್ದಾರೆ. இப்ப நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களா இருக்கிறபடியினாலே ನೀವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿ ಇರುವುದರಿಂದ இந்த உலகம் உங்களை பரிகாசம் பண்ணும். ಈ ಲೋಕ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಹಾಸ ಮಾಡುತ್ತದೆ. இந்த உலகம் உங்களை நிந்திக்கும். ಈ ಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸುತ್ತದೆ. சில சமயங்களிலே அவர்களுடைய வீடுகளில் போய் நாம் எதையாகிலும் கேட்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். ನಾವು ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನಾದರೂ ಕೇಳುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯು ಬರುತ್ತದೆ. அவர்கள் நம்மை அந்த நேரத்திலே பரிகாசம் பண்ணுவார்கள். ಅವರು ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಪರಿಹಾಸ எப்பொழுதும் தேவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, இப்பொழுது உன்னுடைய தேவன் எங்கே? ಯಾವಾಗಲೂ ದೇವರು ದೇವರು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆಯಲ್ಲ, ಈಗ ನಿನ್ನ ದೇವರು ಎಲ್ಲಿ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ பெரிய பரலோகவாசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ನೀನು ದೊಡ್ಡ ಪರಲೋಕ ನಿವಾಸಿ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೀಯಲ್ಲ, ஆனால் இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்ன? ಆದರೆ ಈಗ ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? அப்படி இருந்தாலும் கூட நாம் அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் தான். ನಾವು ಆ ರೀತಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಒಂದು ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. கொஞ்ச காலம் பொறுத்து பார்த்தீர்களானால் உங்களிடத்தில் அப்படி கேட்டவர்கள் அங்கே இருக்க மாட்டார்கள். ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ನೀವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡರೆ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೇಳಿದವರು ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஆனால் நீங்கள் அங்கே நிலைத்திருப்பீர்கள். ಆಮೆನ್. ನೀವು ಅಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನಿಲ್ಲುತ್ತೀರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிகாசக்காரர் கூட்டம் அகன்று போய்விடும். ಪರಿಹಾಸದ ಗುಂಪು ಅಲ್ಲಿಂದ ತೊಲಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாகி நீ அங்கே இருந்து அவர்களுக்கு நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் காண்பீர்கள். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಸಂಬಂಧಿಕರಾದ ನೀವು ಅಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಅವರಿಗೆ ನಡೆಯುವುದು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡುವಿರಿ. ஆசாபின் காலடிகள் கொஞ்சம் தப்பி சறுக்கிட்டு, உண்மைதான். ಆಸಾಫನ ಹೆಜ್ಜೆಗಳು ಸ್ವಲ್ಪ ಜಾರಿತು, ಅವು ನಿಜವೇ. பரலோகவாசிகள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪರಲೋಕ ನಿವಾಸಿ ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡಿರುವ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்கள் காலடிகள் சறுக்கலாம். ನಿಮ್ಮ ಹೆಜ್ಜೆಗಳು ಜಾರಬಹುದು. சறுக்கவே சறுக்காது என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. ನನ್ನ ಕಾಲು
உங்கள் காலடி சறுக்கலாம். ನಿಮ್ಮ ಕಾಲುಗಳು ಜಾರಬಹುದು. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது யாகுவாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொன்னார். ನನ್ನ ಕಾಲಿನ ಹೆಜ್ಜೆಗಳು ಜಾರಿದವುಗಳು ಎಂದು ಹೇಳುವಾಗ ದೇವರೇ ನಿನ್ನ ಕೃಪೆ ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. Psalm 94 நினைக்கிறேன். Psalm 94 verse 18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது யாகுவாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. 94ನೇ ಕೀರ್ತನೆ 18ನೇ ವಚನ. ಯಾಹುವನೇ, ನನ್ನ ಕಾಲು ಜಾರಿ ತಿಂದು ಅಂದಾಗಲೇ ನಿನ್ನ கிருபை ನನಗೆ ஆதாரவாயிತು. அப்பொழுது ஆசாப் கால் சறுக்கும் பொழுது இந்த வசனத்தின்படி யாகுவாவுடைய கிருபை அவரை தாங்கிற்று. ಅಲ್ಲಿ ಆಸಾಫನ ಕಾಲುಗಳು ಜಾರಿದಾಗ ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ದೇವರ ಕೃಪೆ ಆತನಿಗೆ ಆಧಾರವಾಯಿತು. இது பரலோகவாசிகளுக்கு மட்டும் உள்ள கிருபை. ಇದು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳಿಗೆ ಸಿಗುವಂತ ಕೃಪೆಯಾಗಿರುತ್ತದೆ. மற்றவர்களும் சறுக்கி விழுந்தார்கள் என்று அந்த சங்கீதத்தில் நாம் பார்த்தோம். ಬೇರೆಯವರು ಜಾರಿ ಬಿದ್ದರು ಎಂದು ನಾವು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. ஆனால் அது சொல்லுகிறது ஒரு நிமிஷத்தில் அவர்கள் எவ்வளவு பாழாய் போனார்கள். ಅದು ಹೇಳ್ತದೆ ಒಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಅವರು ಎಷ್ಟು ಹಾಳಾಗಿ ಹೋದರು ಎಂಬುದಾಗಿ. நீர் அவர்களை சறுக்கலான இடத்திலே நிறுத்தி இருக்கிறீர். ನೀನು ಆತನನ್ನು ಅಪಾಯಕರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದೀ. ஆனால் அங்கே அவர்களை தாங்க எந்த கிருபையும் இல்லை. ಅವರನ್ನು ತಡೆಯುವುದಕ್ಕೆ ಯಾವ ಕೃಪೆಯೂ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲ. காரணம் அவர்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள் அல்ல. ಕಾರಣ ಅವರು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ஆனால் யாரெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களோ, ಯಾರೆಲ್ಲ ಕದಲಿಸ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿರುತ್ತಾರೋ, உன் கால் சறுக்கினாலும் யாகோவுடைய கிருபை உன்னை தாங்கும். ನಿನ್ನ ಕಾಲು ಜಾರಿದರೂ ದೇವರ ಯಾವನ ಕೃಪೆ ನಿನಗೆ ಆಧಾರವಾಗಿರುತ್ತದೆ. நீ எந்த இடத்தில் சறுக்கினாயோ ನೀನು ಎಲ್ಲಿ ಜಾರಿದ್ದೀಯೋ தேவன் அந்த இடத்திற்கு மீண்டும் உன்னை கொண்டு வந்து நிறுத்த வல்லவராயிருக்கிறார். கரங்களை தட்டி நாம் யாரும் மேம்படுத்தலாம். விசுவாசத்தோடு தட்டுங்க. என்னை அங்கே கொண்டு நிறுத்துவான். நான் சறுக்கிற இடத்திலிருந்து என்னை மீண்டும் தேவன் அந்த இடத்துல கொண்டு நிறுத்துவான். விசுவாசத்தோடு தட்டுங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். என்னை அந்த இடத்திலே கொண்டு என் தேவன் நிறுத்துவான். ஹல்லேலூயா. காரணம் நான் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன். ஹல்லேலூயா. காரணம் நான் பரலோகவாசி. மற்றவர்களுக்கு கிடைக்காத கிருபை எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. நான் அதற்கு சொந்தக்காரன். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என்னிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, இன்றைக்கு யாகுவா உன்னோடு பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் நீ பூரணமாக உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை அவர் செய்ய போகிறார். நீ பரலோக வாசி என்று விசுவாசித்தால் மட்டும் போதும். நீ அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் என்று விசுவாசித்தால் மட்டும் போதும். உன் பாதம் இடரும்படி தேவன் அனுமதிக்கவே மாட்டார். உன் கால் சறுக்கும் போது உன்னுடைய தேவன் எங்கே என்று சொல்லி இழுத்து இழுத்து பேசினவர்கள் எல்லாம் சில சமயங்களிலே அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சந்ததிகளும் காணாமல் போய்விடும். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நல்லம். ஆமென். என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே. யாஷுவா ஸ்தோத்திரம், யாஷுவா ஸ்தோத்திரம், யாஷுவா ஸ்தோத்திரம், யாஷுவா ஸ்தோத்திரம். தாவீதை போல நடனமாடி, இந்த செய்தியை கேட்டிருந்தால் தாவீது எழுந்திருந்து நடனமாடி இருப்பார். ஆமென்.
ஹalleluya, ஹalleluya. நீங்கள் அதற்குரியவர்களாக பிறந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்கள். ನೀವು ಅದಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರಿ ಪ್ರಿಯರೇ. நீ அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர். ನೀವು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರು. தற்காலம் உன்னிடத்தில் வருகிற ஏமாற்றங்களை குறித்து நீ கவலைப்படாதே. ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಂತ ಯಾವ ವಿಷಯಕ್ಕೂ ನೀವು தற்காலிகமாக உனக்கு வருகிற தோல்விகளை குறித்து நீ சோர்வடையாதே. ತಾತ್ಕಾಲಿಕವಾಗಿ ಬರುವಂತ ನಿನ್ನ ಸೋಲುಗಳಿಗೆ ಭಯಪಡಬೇಡ. தேவன் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவர்களை யாருடைய கண்ணும் காணவில்லை. ದೇವರು ಯಾರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವುದನ್ನು ಯಾರ ಕಣ್ಣುಗಳು ಕಾಣಲಿಲ್ಲ. ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்ற நீ உன்னுடைய ஆவிக்குரிய கண்ணால் அதை காண முடியும். ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ನೀನು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಅದನ್ನು ನೋಡಬಹುದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியத்தை கொண்டும் நீ அதை ஒப்பிட முடியாது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿ ನೀನು ಅದನ್ನು ಹೊಂದಿಸಿ ಮಾತನಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் மனுஷனுடைய இருதயத்தில் கூட அவைகள் தோன்றவில்லை என்று சொல்லுகிறார். ಏಕೆಂದರೆ ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಭಾವನೆ ಹುಟ್ಟಲೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீ அசைவில்லாத ராஜ்யத்திற்கு சொந்தக்காரன். ನೀನು ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನೀನು ಬಾಧ್ಯನಾಗಿದ್ದೀ. இப்பொழுது அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள போகிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க. ಈಗ ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವವರ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ಆದ ಕಾರಣ ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಿತವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಯಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಮಾಡೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. எப்படி செய்யணுமா? தேவனுக்கு எப்படி ஆராதனை செய்யணுமா? ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಂತೆ பயத்தோடு செய்ய வேண்டும். ಭಯದಿಂದಲೂ ಮಾಡಬೇಕು. தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது அங்கே தேவனை பற்றிய ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾವು ಬರುವಾಗ ದೇವರ ಬಗ್ಗೆ ನಮಗೆ ಒಂದು ಭಯ ಇರಬೇಕು. சங்கீதம் 2 வசனம் 10 என்று நினைக்கிறேன், பார்க்கலாம். Psalm 2:11. சங்கீதம் 2:11. ಎರಡನೇ ಕೀರ್ತನೆ 12ನೇ ವಚನ. ಆತನ ಮಗನಿಗೆ ಮುದ್ದಿಡಿರಿ, ಇಲ್ಲವಾದರೆ ಆತನ ಕೋಪವು ಬೇಗನೆ ಪ್ರಜ್ವಲಿಸಲು. இல்ல, ஒரு வருஷம் வசனம் முன்னால. ಯಾಹೋವನ ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಸೇವಿಸಿರಿ. ஆமென். ನಡುಕದಿಂದ ಉಲ್ಲಾಸ ಪಡಿರಿ. ஹalleluya. பயத்துடனே யெகோவாவை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹalleluya. ஹalleluya. அப்ப யெகோவாவுடைய சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய பாடி எல்லாம் கொஞ்சம் டைட் ஆகுது. யெகோவನ சமூகಕ್ಕೆ ನಾವು ನಡೆದು ಬರುವಾಗ பாடி எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி ஆகணும். ನಮ್ಮ ದೇಹವೆಲ್ಲವೂ ನೆಟ್ಟಗೆ ಇರಬೇಕು. ஏன்னா வெளியிருந்து வரும்போது நம்ம எப்படி வருகிறோம்? ಹೊರಗಡೆಯಿಂದ ಬರುವಾಗ ನಾವು ಯಾವ ರೀತಿ ಬರುತ್ತೇವೆ? கேஷுவலா நடந்து வரோம். ನಾವು ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರುತ್ತೇವೆ. சாதாரணமாக பேசிக்கொண்டு வருகிறோம். ಸಾಧಾರಣವಾಗಿ ಮಾತನಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ஆனால் தேவனுடைய சமூகத்தை நெருங்க 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 ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾವು ಹತ್ತಿರವಾಗಿ ಇದ್ದಂತೆ நம்முடைய நாடி நரம்புகளுக்கெல்லாம் ஒரு உணர்வு வர வேண்டும். ನಮ್ಮ ನರಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಒಂದು ಭಾವನೆ ಬರಬೇಕು. அப்படி வந்தால் நம்முடைய பேச்சிலே மாற்றம் உண்டாகும். ಆ ರೀತಿ ಬಂದರೆ ನಮ್ಮ ಮಾತಿನಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಬರುತ್ತದೆ. நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நமக்குள்ளே ஒரு சின்ன நடுக்கம் உண்டாகும். ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಒಂದು ನಡುಕ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏனென்றால் நான் தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறேன். ಏಕೆಂದರೆ ನಾನು ದೇವಾದಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಹೋಗುತ್ತೇನೆ. நான் உன்னதமானவருடைய சமூகத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறேன். ನಾನು ಉನ್ನತವಾದ ಸಮೂಹಕ್ಕೆ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு நமக்குள் கண்டிப்பாக வரும். ಅಂತ ಭಾವನೆ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஆக நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாய் இருந்தால் ಆದ್ದರಿಂದ ನೀವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವರಾಗಿ ಇದ್ದರೆ உங்களுக்குள் அப்படிப்பட்டதான ஒரு உணர்வு வரும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಂತ ಒಂದು ಭಾವನೆ ಬರುತ್ತದೆ. அது மற்றவர்களுக்கு நீங்கள் காண்பிக்கிற அடையாளம் அல்ல, ಅದು ಬೇರೆಯವರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ಒಂದು ಗುರುತು ಅಲ್ಲ, உங்களுக்கே நீங்கள் கண்டு கொள்ளுகிற ஒரு அடையாளம். ನಿಮಗೆ ನೀವೇ ಕಂಡುಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ಗುರುತಾಗಿದೆ.
நான் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது நான் எப்படி வருகிறேன்? ನಾನು ದೇವರ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಹೇಗೆ ಬರುತ್ತೇನೆ? அப்ப அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் பயத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ಕದಲಿಸರಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವಬೇಕಾದರೆ ನಾವು ಭಯದಿಂದಲೂ ಆತನಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. பிரசங்கி என்ற புஸ்தகத்திலே அவர் இதை குறித்து எழுதுகிறார். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நாம் எப்படி வர வேண்டும்? பிரசங்கி 5ஆம் அதிகாரம் verses 1 and 2. Ecclesiastes chapter 5 verses 1 and 2 after Proverbs. ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ವಚನಗಳು. ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಗಮನಿಸು. முதல்ல எதை கவனிக்க சொல்றாரு பாருங்க. நீங்க தேவாலயத்துக்கு வரும்போது உங்கள் நடையை என்ன செய்யணுமா? அப்போ ஒத்துக்கொள்கிறீர்களா? மற்ற இடங்களுக்கு, ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் நடந்து போகும் பொழுது அல்லது ஒரு விருந்து வீட்டுக்கு நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் நடை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போதும் இருந்தால் நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் அல்ல. ನೀವು ಒಂದು ಮದುವೆ ಮನೆಗೆ ಹೋದಾಗಲೂ ಒಂದು ಔತಣ ಮನೆಗೆ ಹೋದಾಗಲೂ ಅದೇ ಹೋಗುವ ಹಾಗೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ನೀವು ಕದಲಿಸ ರಾಜಕ್ಕೆ ಬಾಧ್ಯರು ಅಲ್ಲ. அப்ப தேவனுடைய வீட்டுக்கு தேவனை ஆராதிக்க நீங்கள் கடந்து வரும் பொழுது உங்கள் நடையிலே ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு சுறுசுறுப்பு காணப்பட வேண்டும், ஒரு அவசரம் காணப்பட வேண்டும். ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯಲ್ಲಿ ಒಂದು ನಡಕ, ಒಂದು ಅವಸರ, ಒಂದು ಅತಿ ಬೇಗನೆ ಬರುವ ಹಾಗೆ ಇರಬೇಕು. இப்போ நாம் சகோதர சகோதரிகள் நம்மையே நோக்கி பார்ப்போம். நாம் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது எப்படி வருகிறோம்? ನಮ್ಮಲ್ಲಿ ಸಹೋದರ ಸಹೋದರರೇ, ನಮ್ಮಲ್ಲಿ ನಾವೇ ನೋಡೋಣ. ನಾವು ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಬರುವಾಗ ಯಾವ ರೀತಿ ಬರುತ್ತೇವೆ? ஒரு உண்மையான எச்சரிப்போடு கூட நாம் வருகிறோமா அல்லது சாதாரணமாக வருகிறோமா? ನಾವು ನಿಜವಾದ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಬರುತ್ತೇವಾ ಇಲ್ಲ ಸಾಧಾರಣವಾಗಿ ಬರುತ್ತೇವಾ? சரி, நடையை நீ காத்துக்கொள்ள வேண்டும். ನಿನ್ನ ಹೆಜ್ಜೆಯನ್ನು ಗಮನಿಸಬೇಕು. மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். ಮೂಢರ ಯಜ್ಞಕ್ಕಿಂತ ಸನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ ಬಂದು ಕಿವಿ ಕೊಡುವುದೇ ಲೇಸು. என தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். யாரு? மூடர் என்ன செய்யறாங்க? தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். ಮೂಢರು ತಾವು ಮಾಡುವುದು ಕೆಟ್ಟದೆಂದು ಅವರು ತಿಳಿಯದೇ ಇದ್ದಾರೆ. இப்ப தேவ சமூகத்துக்குள் நாம் வந்து விட்டோம். ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇವೆ. தேவ சமூகத்துக்குள் வந்த பிறகு நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದ ಮೇಲೆ ನೀವು ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು? தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும், ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದು ನೀನು ಕಾತುರದಿಂದ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಮಾತನಾಡದೆ, மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லாமலும் ನಿನ್ನ ಮನಸ್ಸಿಂದ ಆತುರಪಟ್ಟು ಒಂದು ಮಾತನ್ನು ಮಾತಾಡದೆ இருக்க வேண்டும். ಇರಬೇಕು. அல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவனுடைய சமூகத்துல வந்தா நம்முடைய வாயின் வார்த்தைகள் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும். ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದರೆ ನಮ್ಮ ಬಾಯಿಯ ಮಾತು ಆ ರೀತಿ ಇರಬೇಕು. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த ஆராதனைக்கு ஏற்ற வார்த்தைகளைத்தான் இருக்க வேண்டுமே தவிர ನಾವು ಮಾತನಾಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳು ಆರಾಧನೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವಾಗಿರಬೇಕೇ ವಿನಃ தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. ಬೇಡವಾದ ವಾಕ್ಯದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಬಾರದು. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ದೇವರು ಆಕಾಶದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಅಲ್ಲವೇ, ನೀನು ಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಿ. ஆகையால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ಆದ್ದರಿಂದ ನಿನ್ನ ಮಾತುಗಳು ಕೊಂಚವಾಗಿರಲಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அப்ப தேவனுடைய சமூகத்திலே பயத்தோடு நீங்கள் வர வேண்டும். ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀನು ಭಯದಿಂದಲೂ ಬರಬೇಕು. பயத்தோடும் பக்தியோடும் தேவனுடைய சமூகத்திலே வர வேண்டும். ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಬೇಕು. ஏனென்றால் நீங்கள் பெற்றுக்கொள்ள போவது அசைவில்லாத ராஜ்யம். ಏಕೆಂದರೆ ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವುದು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. ஆக அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது பயத்தோடும் பக்தியோடும் வர வேண்டும். ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವುದಕ್ಕೆ ನಾವು ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರುವಾಗ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಬರಬೇಕು. அதற்கு பிறகு முக்கியமான விஷயம், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். ಅದಕ್ಕಿಂತ ಎಲ್ಲವೂ ಮುಖ್ಯವಾದದ್ದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ அப்ப ಮಾಡಬೇಕು. தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? ரோமர் 12ஆம் அதிகாரம்
Romans chapter 12, verse 1. ರೋಮ ಪೂರ್ವದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ಆದ್ದರಿಂದ ಸಹೋದರರೇ, ದೇವರ ಕನಿಕರವನ್ನು ನಿಮ್ಮ ನೆನಪಿಗೆ ತಂದು ನಿಮ್ಮನ್ನು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ಏನೆಂದರೆ, ನೀವು ನಿಮ್ಮ ದೇಹಗಳನ್ನು ದೇವರಿಗೆ ಮೀಸಲಾಗಿಯೂ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಇರುವ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಿರಿ. ಇದೇ ನಿಮ್ಮ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனையை நாம் செய்ய வேண்டுமானால் இந்த 1ஆம் வசனத்தில் இருக்கிறது போல நம்முடைய ஆராதனை இருக்க வேண்டும். ನಾವು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ಈ 1ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇರುವ ಪ್ರಕಾರ ಆರಾಧನೆ ಇರಬೇಕು. எப்படிப்பட்ட பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டுமாம்? ಇಂಥ ಬಲಿಗಳನ್ನು ಯಜ್ಞವನ್ನು ದೇವರಿಗೆ ಸಲ್ಲಿಸಬೇಕಂತೆ அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியா இருக்க வேண்டும். ಅದು ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಯಜ್ಞವಾಗಿರಬೇಕು. அது ஜீவனுள்ள பலியாக இருக்க வேண்டும். ಅದು ಜೀವವುಳ್ಳ ಯಜ್ಞವಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட ஒரு பலி எங்கே இருக்கிறது? ಇಂಥ ಒಂದು ಯಜ್ಞ ಎಲ್ಲಿ ಇದೆ? சோ இந்த காலத்திலே நாம் ஆடுகளையோ மாடுகளையோ கொண்டு வந்து நாம் பலி செலுத்துவதில்லை. ಈ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಪಶುಗಳನ್ನು ತಂದು ಯಜ್ಞವನ್ನು ಸಮರ್ಪಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஆனால் இதுவோ புதிய ஏற்பாட்டில் உள்ள வசனம். ಆದರೆ ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில அது புதிய ஏற்பாடிலே நாம் எப்படி தேவனுக்கு பிரியமும் ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க முடியும்? ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಸಜೀವವಾಗಿ ಯಜ್ಞ ಅರ್ಪಿಸಲು ಸಾಧ್ಯ? பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆடுகளையும் மாடுகளையும் அப்படிப்பட்ட பலியாய் செலுத்தினார்கள். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಕುರಿಗಳನ್ನು ಮತ್ತು ಪಶುಗಳನ್ನು ಆ ರೀತಿ ಯಜ್ಞವಾಗಿ ಅರ್ಪಿಸಿದರು. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்மையே தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನೇ ದೇವರಿಗೆ ಸಜೀವ ಯಜ್ಞವಾಗಿ ಸಮರ್ಪಿಸಬೇಕು. அதனுடைய பொருள் என்ன? அப்ப நம்மை வந்து வெட்டி போட வேணுமா? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ನಮ್ಮನ್ನು ಕಡಿದು ಹಾಕಬೇಕಾ? இந்த உடலும் இந்த உயிரும் எனக்கு சொந்தம் இல்லை. ಈ ದೇಹವು ಈ ಆತ್ಮವು ನನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ. இது முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பிக்கப்பட்டதே. ಇದು ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಸಮರ್ಪಣೆಯಾಗಿರುವುದು. இதில் வருகிற மேன்மையும் மகிமையும் எனக்கு சொந்தமானதல்ல, அவருக்கு ಇದರಿಂದ சொந்தம். ಬರುವಂತಹ ಎಲ್ಲ ಹೆಗ್ಗಳಿಕೆಯು ಹೆಮ್ಮೆಯು ದೇವರಿಗೆ ಸ್ವಂತವಾದದ್ದು. அப்ப முழுவதுமாக நம்மை பலியாக ஒப்பு கொடுத்த அனுபவத்திற்குள்ளாக ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನಿಗೆ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದ ಅನುಭವದೊಂದಿಗೆ அந்த உணர்வோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ಆ ಭಾವನೆಯೊಂದಿಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ಇದುವೇ ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ. இதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ಇದೇ ಒಂದು ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆಯು. ஆனால் இப்படிப்பட்ட பிரியமான ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை நீங்கள் செய்ய வேண்டுமானால் தேவனுடைய மிகுந்த கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ದೇವರಿಗೆ ವಿವೇಕಪೂರ್ವಕವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕಾದರೆ ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮೊಂದಿಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ தேவனுடைய கிருபையை நான் எப்படி பற்றிக் கொள்வது? ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು? கிருபை என்பதே தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ಈ ಕೃಪೆ ಎಂಬುದು ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು. ஆனால் அந்த கிருபையை நாம் அசட்டை பண்ணினால் ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ಅಸಡ್ಡೆ ಮಾಡಿದರೆ வரும் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ಬರುವ ದಂಡನೆಯಿಂದ ನಾವು ಹೇಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா தீர்க்கதரிசியின் the prophet Jonah's book chapter 2 verse 9. ಯೋನ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. 9 இல்ல 8 படிங்க. 8. எட்டு படிங்க. 8. ಸುಳ್ಳು ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಅವಲಂಬಿಸಿದವರು ஆ, ತಮ್ಮ ಕರುಣಾನಿಧಿಯನ್ನು ತೊರೆದು ಬಿಡುವರು. ஓகே. பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பொய்யான மாயை என்று சொல்லுவது சில இடங்கள்ல ஐடல்ஸ்னு போட்டிருக்கோம். ஓகே. ஆனா தவறான உபதேசங்கள் என்னது அது?
ஆமா, தவறான உபதேசங்களை பிடித்து கொள்ளுகிறவர்கள் ತಪ್ಪಾದ ಬೋಧನೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವವರು தங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கிருபையை போக்கடிக்கிறார்கள். ತಮಗೆ ಸಿಗುವಂತಹ ಕರುಣಾನಿಧಿಯನ್ನು ಅವರು ತೊರೆದು ಬಿಡುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக கிருபையை பற்றி கொள்ள வேண்டுமானால் ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ மாயையை பற்றி கொள்ளக்கூடாது, ಮಾಯೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬಾರದು, சத்தியத்தை பற்றி கொள்ள வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் சத்தியத்தை உறுதியாக பற்றி கொள்வீர்களானால் ನೀವು ಸತ್ಯವನ್ನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ தேவனை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படியான கிருபை உங்களுக்கு கிடைக்கும். ದೇವರಿಗೆ ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಕೃಪೆಯನ್ನು ನೀವು ಪಡೆದುಕೊಳ್ಳುವಿರಿ. இல்லாவிட்டால் பக்தி இல்லாத கூட்டத்தில் தான் போய் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்போம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಭಕ್ತಿ ಇಲ್ಲದ ಗುಂಪಿನಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. ஏன்னா உங்களுக்கு வருகிற கிருபையை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? போக்கடித்து விட்டீர்கள். ಏಕೆಂದರೆ ನಿಮಗೆ ಬರುವಂತ ಕೃಪೆಯನ್ನು ನೀವು ತೊರೆದು ಬಿಟ್ಟಿದ್ದೀರಿ. அதை நாம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ಅದು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. அசைவில்லாத ராஜ்யத்தை பிடித்து கொள்ளுகிற நாம் ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಂತ ನಾವು தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு, ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ, அதுவும் பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்யும்படிக்கு ಭಯದಿಂದಲೂ ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ தகுதியற்ற நமக்கு தேவன் கொடுக்கிறதான் அந்த கிருபைகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ನಮಗೆ ದೇವರು ಕೊಡುವ ಆ ಕೃಪೆಯನ್ನು ನಾವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அப்பொழுது இதுவரைக்கும் நாம் பேசின எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ಆಗ ಇಲ್ಲಿಯ ತನಕ ಮಾತನಾಡಿದಂತ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮಗೆ ಲಭಿಸುತ್ತವೆ. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರುವುದು ಎಲ್ಲವೂ ನಿಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. ஏனென்றால் நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ಏಕೆಂದರೆ ನೀವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் பரலோகவாசிகள். ನೀವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. கையிலே ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நீ பரலோகவாசிதான். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರೂ ನೀನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಯೇ. யாரும் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் நீ பரலோகவாசிதான். ಯಾರು ನಿನ್ನನ್ನು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ ಅಂದರೂ ನೀನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಯೇ. ஜனங்கள் உங்களை நிந்தித்தாலும் நீங்கள் பரலோகவாசிகள் தான். ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿದರೂ ನೀನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಯೇ. ஜனங்கள் உங்களை கைவிட்டாலும் நீ பரலோகவாசிதான். ಜನರು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟರೂ ನೀನು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಯೇ. பரலோக அதாவது அசைவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள் நொடி பொழுதிலே அழிந்து போவார்கள். ಕದಲುವಂತ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಹೊಂದಿರುವವರು ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವರು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனால் உனக்குள்ள ராஜ்யமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதான ராஜ்யம். ಆದರೆ ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ರಾಜ್ಯ ಎಂದೆಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾದ ರಾಜ್ಯ. நீங்கள் அதற்கு சொந்தக்காரர்கள். ನೀವು ಅದಕ್ಕೆ ಬಾಧ್ಯರು. நீங்கள் இன்றைக்கு தேவனுக்கு அதற்காக நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ನೀವು ದೇವರಿಗೆ ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಹೇಳುವವರಾಗಿರಿ. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் ಸಂದೇಶ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವ ನೀವೆಲ್ಲರೂ ஒருவேளை நீங்கள் இந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் இன்னும் வரவில்லை என்றால் ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಈ ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯದೊಳಗೆ ಇನ್ನೂ ಬರದೇ ಇದ್ದರೆ உங்களுக்கு தேவையில்லாத எல்லாவற்றையும் தூக்கி தூர எறிந்து விட்டு ನಿಮಗೆ ಬೇಡವಾದದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದು ಬಿಸಾಡಿ எனக்கு அசைவில்லாத ராஜ்யம் போதும் என்று சொல்லி அங்கே வந்து விடுங்க. ನನಗೆ ಕದಲಿಸಲಾದ ರಾಜ್ಯವೇ ಸಾಕು ಎಂದು ಅದರೊಳಗೆ ಬನ್ನಿರಿ. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யாகூஷுவ மசீஹ சொல்லுகிறார். ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರುವವರನ್ನು ಎಂದಿಗೂ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ ಎಂದು ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯರು ಹೇಳುತ್ತಾರೆ. அவரும் அசைவில்லாதவர், ಅವರು ಕದಲಿಸಲಾರದು, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ಆತನು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದು ಮಾರ್ಪಡುವುದಿಲ್ಲ. அப்ப அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுவோம். ನಾವು ಆತನು ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. அவர் சத்தியபரர். ಆತನು ಸತ್ಯವಂತನು. சத்தியத்தை நாம் பிடித்துக் கொள்ளுவோம். ಸತ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳೋಣ. தேவன் உங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮ ಹಳೆಯ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. நீங்கள் இழந்து போனவைகளை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திரும்ப தருவார். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಪುನಃ ನಿಮಗೆ ತಿರುಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. இதையெல்லாம் தேவனால திருப்பி தர முடியுமா ಇವುಗಳೆಲ್ಲವೂ ದೇವರು ತಿರುಗಿ ಕೊಡಲು ಸಾಧ್ಯನಾ என்று உங்கள் மனதிலே கேள்வி ஓடுகிறதல்லவா? ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ಪ್ರಶ್ನೆ ಬರುತ್ತದೆ ಅಲ್ಲವೇ? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணுவாய். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. அவர்கள் வந்து உங்கள் காலில் விழுந்து தயவு செய்து அதை வாங்கிக்கொள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு தேவன் உங்களையும் மாற்றுவார், அவர்களையும் மாற்றுவார். ಅವರು ಬಂದು ನಿಮ್ಮ ಪಾದದ ಕೆಳಗೆ ಬಿಟ್ಟು ದಯವಿಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡಿರಿ ಎಂದು ಹೇಳುವ ಹಾಗೆ ದೇವರು ನಿಮಗೂ ಮಾಡುತ್ತಾನೆ, ಅವರನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. உங்கள் சரீரத்தில் ஏதாகிலும் குறை இருந்தாலும் தேவன் அதையும் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಯಾವುದಾದರೂ ಕುಂದುಕೊರತೆ ಇದ್ದರೆ ದೇವರು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
நாம் நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ನಿತ್ಯವಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. நாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ನಾವು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಬಾಧ್ಯರಾಗಿದ್ದೇವೆ. நாம் பரலோக வாசிகள். ನಾವು ಪರಲೋಕ ನಿವಾಸಿಗಳು. பரலோக ராஜ்யத்திலே ஒரு குறைவும் கிடையாது. ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. குறைவுள்ளவர்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை. ಕೊರತೆಯುಳ್ಳವರು ಅದರೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அப்படியானால் குறைவுள்ளவர்களை நிறைவுள்ளவர்கள் ஆக்கி தேவன் அங்கே கொண்டு செல்லுவார். ಕೊರತೆಯುಳ್ಳವರನ್ನು ಆತನು ಎಲ್ಲ ಪೂರ್ಣ ಕೊರತೆ ಇಲ್ಲದವರ ಹಾಗೆ ಮಾಡಿ ಒಳಗೆ ಪ್ರವೇಶಿಸುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெபிக்கலாமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. என்னை மீட்ட ரட்சகனை எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட ரட்சகரை எந்நாளும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வானவரே, என்னை மீட்ட ரட்சகரை எந்நாளும் துதித்து பாடுவேனே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, எனக்காறுதல் தேறுதல் அளிப்பவரே. அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்னை தந்தை என்னை வெறுத்தாலும், அன்போடு நீர் என்னை அணைப்பீரே. அன்போடு நீர் என்னை அணைப்பீரே. என்னை மீட்ட ரட்சகனை எந்நாளும் துதித்து பாடுவேனே. என்னை மீட்ட ரட்சகனை எந்நாளும் துதித்து பாடுவேனே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்த வானவனே, என்னை மீட்ட ரட்சகனை எந்நாளும் துதித்து பாடுவேனே. ஆமென். இன்றைக்கு செய்தியாலே யாராவது தொடப்பட்டிருந்தீர்களானா நீங்கள் யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம். ಈ ಸಂದೇಶದಿಂದ ಯಾರಾದರೂ ದೇವರು ಮುಗಿಯುವುದಾದರೆ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬಹುದು. ஹalleluya. நாங்கள் வாழ்வோம் என்று ஆண்டவரே விசுவாசிக்கிற ராஜா. அப்பா பிதாவே, எங்களுக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா ஆண்டவரே. உம்மை போல ஒரு தேவன் எங்களுக்கு அசைவாடு இந்த ராஜ்யங்கள் ஆண்டவரே ஒன்றும் இல்லாதது தகப்பனே பிதாவே. நாங்கள் அதை அண்டிக்கொள்ளாத படிக்க தகப்பனே பிதாவே. ஆண்டவரே அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ஏதுவான பிள்ளைகளாக நாங்கள் வாடும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக இந்த நாளில தகப்பனை எங்களை தெரிந்து கொண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அசைவில்லாத ராஜ்யத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்தமைக்காக கொடான கொடி நன்றி ராஜா. அப்பா இந்த ராஜ்யத்திலே நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே இந்த ராஜ்யத்திலே தகப்பனை பிதாவே அனுகிரகம் செய்ய எங்களுக்கு உதவி செய்தோம் தகப்பனே. உங்க நன்றி ராஜாவே. இந்த அசைவில்லாத ராஜ்யத்திலே தகப்பனை எல்லோரும் ஒருமனப்பட்ட தகப்பன் நாமத்தினாலே தகப்பன் ஒன்று கூடி இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. அப்பா நாங்கள் தகப்பனே பிதாவே பாக்கியசாலிகளாக இன்று ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தேர்ந்தெடுத்தவரே. அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி ராஜாவே. என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறீர். ஹalleluya. ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை ஆண்டவரே அழைத்தவரே உமக்கு கொடான நன்றி ராஜா. ஆமென். உமக்கு நன்றி ராஜாவே. எல்லாம் யா விசுவாமேசிய நாமத்தினாலே ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
யாகுவா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya.